வெல்கம் பேக் டு மை சேனல். 4 இன்ச்சு அளவுள்ள ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இதில் 2 பீஸ் இருக்குது. ஒரு லட்கனுக்கு ஒரு பீஸ் தேவை. நான் 2 லட்கன் செய்ய போகிறேன், அதனால் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பீஸையும் 4ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணி சென்டரை அடையாளப்படுத்திக்கிடணும். இந்த சென்டரில் இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். கீழே இருந்து அந்த மார்க் வரைக்கும் கிராஸாக கோடு போட்டுக்கிடணும். வீடியோவில் காமிச்சபடி இதை 4ஐயும் சேர்த்து கட் பண்ணிடணும். ஒரு பீஸை எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸில் மட்டும் எப்படி லட்கன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் ரோப் ரெடி பண்ணி ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ரோப்பை நம்ம வெட்டின அந்த முக்கோண பீஸில் சென்டரில் வெளிப்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும். ஏதாவது ஒரு பக்கம் வெளிப்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும். ஒன்று அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம், எந்த பக்கம்னாலும், ஆனால் வெளிப்பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே உள்ள அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கிடணும். இது ஃபஸ்ட்டே மடித்து தைக்கிறனாலும் தைச்சிருக்கலாம், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த முக்கோண பகுதியை வெளிப்பக்கமும் ஒன்றா சேர்றபடி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே அளவில் தையல் போடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் போடணும். மேலே வரும்போது அந்த லட்கனோட அந்த ரோப் ஜாயின் பண்ண இடத்துக்கிட்ட ஸ்டிச் முக்கோணமாக இருக்கணும். அந்த ரோப்போட பிசுரை கவர் பண்ணி இருக்கணும். வெளிப்பக்கம் திருப்பி விட்டால் லட்கனோட ரோப் ஜாயின் பண்ண அந்த பிசுறு ரோப்போட பிசுறு தெரியக்கூடாது, கம்ப்ளீட்டாக கவராகி இருக்கணும். அந்த அளவுக்கு எண்டு வரைக்கும் கிளியராக தைச்சி வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண அந்த தையல் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிடணும். வச்சு சைடில் இருக்கக்கூடாது, சென்டராக அப்படி பிரட்டி கொண்டு மீதம் உள்ள துணி ஏதாவது இல்லை காட்டன் ஏதாவது உள்ளே வச்சு அந்த இடம் ஃபில் பண்ணி விட்றணும். இதை கொஞ்சம் அப்போ தான் எம்போஸாக இருக்கும். கீழே வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடாது. கீழே கொஞ்சம் கேப் விட்ருக்கணும், ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு. மேலே மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிடணும். கீழே இப்போ ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடணும். இதுக்கு கீழே நம்ம பாசி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இங்கே கலர் வேரியேஷனாக இருக்குது. மெரூன் இருக்குது, கோல்டன் இருக்குது. அதனால் பாசி வச்சு அசிங்கமாக தெரியும். அதனால் லேஸ் வச்சு கவர் பண்ணிடணும். ஒரு 1/2 இன்ச்சு அளவுள்ள லேஸை விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு ஜாயின் பண்ணணும். அதாவது நம்ம லேஸ் 2 பக்கமும் வச்சு தைக்க போகிறோம். அப்போ அந்த லேஸோட ஸ்டார்ட் பகுதியும் என் பகுதியும் நம்ம லட்கனில் போட்டிருக்கோம்ல அந்த குறுக்க தையல், அந்த தையல் கிட்ட ஜாயிண்ட் வந்தால் சைடில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் லேஸை விட்டுட்டு ஒன் சைடு மட்டும் தைக்க சொல்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடு இது மாதிரி தைக்கணும். தைக்கும் போது அந்த கொஞ்சம் விட்டோம்ல அந்த லேஸை இந்த தையல் வரைக்கும் கொண்டு இப்படி மடித்து வச்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ளதை வச்சு இதை வச்சு மடித்து அந்த லேஸோட பிசுரை கவர் பண்ணிடுவோம். இப்படி கவர் பண்ணால் அந்த லட்கனோட சைடில் அந்த லேஸோ ஜாயின் பண்ண பிசுறு தெரியாமல் இந்த தையல்கிட்ட சென்டரில் வர்ற தையல்கிட்டையே அந்த லேஸோட பிசுரை ஜாயின் பண்ணது போயிடும். அதனால தான் இப்படி லேஸை ஸ்டிச் பண்ண சொன்னேன். ஒன் சைடு மட்டும் லேஸ் வச்சா நல்லா இருக்காது. இந்த லேஸோட எண்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம பாசி சின்னதாக வைக்கனாலும் வச்சுக்கிடலாம் மெரூன் கலரில். இல்லை நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ 2 லட்கனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். லட்கனோட 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.